வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்னடா இன்னைக்கு நான் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா ஒரு சேஞ்சா இருக்கட்டும்ங்கறதுக்காக தான். இன்னைக்கு ஒரு புது ஷார்ட் ஸ்டோரிங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற ஸ்டோரியில யார் யாரெல்லாம் இருக்கறா, என்னென்னலாம் பண்றாங்க, யார பத்தின எதை பத்தின கதை எல்லாத்தையும் பார்த்தலாமா? இன்னைக்கு இந்த கதையில நானும் ஒருத்திங்க. அதான் வந்துட்டேன். சரி நம்ம கேங்க கூப்பிடலாமா? அடியே இன்ட்ரோ கொடுத்தாச்சு, எல்லாரும் வாங்க. அடியே நான் வந்துட்டேன்டி. ஏ செவப்பியாத்தா, உன்னை யார் கூப்பிட்டா? நீ என்ன நான் வந்துட்டேன்னு ஓடி வர? நான்லாம் உங்களை என் சேத்தாளி கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன். அதாண்டி ஓ மாமியாக்காரி கிட்ட எப்பவும் உங்கள ஒருத்தியா நானும் ஒருத்தி. சரிதான். ஏ கிட்டனமா, என்னடி உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடி என்ன என்ன ஏதாவது புது நியூஸ் நம்ம தெருவுக்குள்ள நடந்திருக்கா? ஆமா கிட்டனமா, புது நியூஸ விட புது ஆளுங்க. புது ஆளுங்களா? ஏண்டி நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீடு காலியா கிடந்தது, அதுக்கு ஆளுங்க வந்தாச்சா? ஆமா ஆமா, அதுவும் இளம் ஜோடிகள். இளம் ஜோடியா? ஆமா கிட்டனமா, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போல. கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து குடியேறி இருக்குதுங்க. ஏ கிட்டு, உனக்கு என்னடி? அவளுக்கு என்ன, நான் சொன்னதுதான் சொல்லுவா. கிட்டு கிட்டு, அந்த காலியா கிடந்த வீட்டுக்கு ஆள் வந்துருச்சுடி. கேட்டியா? அப்பனா இன்னைக்கு நம்ம தெருவுக்குள்ள இதான் சுட சுட நியூஸ். ஏ செவப்பியாத்தா, உனக்கு அதுக்குள்ள இது தெரிஞ்சு போச்சா? ஏண்டி உனக்கே தெரியும் போது எனக்கு தெரியாதா? அதானே பட்டு, நம்ம தெருவோட சிசிடி கேமராவே நம்ம செவப்பியாத்தாதான். அதுக்கு தெரியாதது ஏதாவது இருக்குமோ? அத சொல்லு. சரி சரி, எந்த ஊர்க்கார பிள்ளையா? அதனடி கல்யாணம் முடிஞ்சது இங்க வந்து இருக்காங்க. அது ஏதோ தெரியாத ஊர் பேர் சொல்லுச்சு. ரொம்ப தூரமா, அவங்க ஊருக்கு போகவே ஒரு நாள் ஆகுமா. அங்க இருந்து ரெண்டு வந்திருக்குதுங்க. அங்க இருந்து எதுக்குடி இங்க? யாராவது சொந்த பந்தம் இருக்காங்களா என்ன? ஐயோ கிட்டு, சொந்த பந்தம் இருக்காங்கன்னு இங்க வரல. சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் கண்ணையும் படக்கூடாதுன்னு இங்க வந்து இருக்காங்க. என்னடி சொல்ற? ஏ கிட்டு, இது கூடமா தெரியல? ரெண்டும் லவ் லவ். லவ்வா? ஆமா கிட்டனமா, ரெண்டும் வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்துருச்சுங்க போல. அட கொடுமையே, ஏண்டி இப்படி பண்றாளுக? யாருக்கு தெரியும்? சரி சரி கிட்டு, வா வா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரியெல்லாம் அவ வீட்டுக்குள்ளதான் உட்காந்துக்கிட்டு என்ன ஏதன் விளக்கம் கேட்டுட்டு உட்காந்துருக்காளுக. வா நாமளும் போய் என்ன ஏதன் பேசிக்கலாம். ஐய, நம்ம பேசி என்ன பண்ண போறோம்? பேசாம இருங்க, அவளா வந்து பேசினா பேசிக்கலாம். நாமளும் 4 விவரம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமா, 4 விவரம் தெரிஞ்சு இந்த பட்டு நாட்டை மாத்த போகுது. ஏண்டி நீ அவகிட்ட 4 விஷயத்த கேட்டு வெளிய போய் 16 விஷயமா சொல்லுவ. அதுக்கு தானே ஆசைப்படுற? ஏய் ஏண்டி, இதெல்லாம் தெருவுக்குள்ள சகஜம். ஊருக்குள்ள ஊரணி கிடக்குறதும் தெருவுக்குள்ள புரணி பேசுறதும் எல்லாருக்கும் உண்டானது தானே. ஆக மொத்தம் அந்த புதுமண ஜோடிகள் தான் நம்ம தெருவோட ஹைலைட் நியூஸ். கரெக்டா? ஆமாடி, வா வா, நாமளும் போய் அவ வீட்ல என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கலாம். யாராவது தெரியாதவங்க வந்து கேட்டா நமக்கு தான் தெரிஞ்ச மாதிரி நிறைய பில்டப் போட்டுக்கலாம். தோ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுதாண்டி பொழப்பேவும். வாங்க வாங்க போலாம். என்ன கிட்னமா, என்ன சொல்ற? நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீடு போகாம இருந்தா எப்படி? வா வா, என்ன ஏதுன்னு விவரம் கேப்போம். அதுவும் சின்னஞ்சிறுசுக யாரும் இல்லாம தனியா வந்திருக்குதுங்க. நாமலாம் உங்க பக்கத்து வீடுதான் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டா நம்ம கிட்ட எதுவும் ஒண்ணுன்னு கேட்டு வந்துக்குவால. ரொம்ப தாராள மனசுதான். வா. ஏய் இருங்கடி, இருங்க நானும் வாரேன். ஏ செவப்பியாத்தா, உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? ஏய் நானும் உங்கள ஒருத்திடி. இதையே சொல்லு. சரி வாங்க போவோம். அடடடடடா, பாத்தீங்களா என்ன ஓட்ட ஓடுறாங்கன்னு? புதுசா ஒரு ஆள் வந்ததும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க எவ்வளவு ஆர்வம். பொதுவா இது எல்லா தெருவுலயும் நடக்கிறதாங்க. தெருவுக்குள்ள ஒரு விஷயம் ஏதாவது புதுசா நல்லதுன்னா ஓகே, ஏதாவது கொஞ்சம் கெட்டது அப்படி இப்படி மட்டும் இருக்கட்டும். அவரார் வீட்டுல சோறு பொங்குறாங்களே இல்லையோ, எல்லார் வீட்டு வாசலே நின்னு அவங்க என்னென்ன விஷயமோ அதை பொங்கி தள்ளிடுவாங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் நாம பார்க்க போறோம். சரி சரி வாங்க வாங்க, யார் அந்த புதுமண ஜோடிக, அந்த பொண்ணு யாரு, எல்லாத்தையும் பாத்துடலாம். இங்க பாருமா, உன் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நான். ஏதோ ஒண்ணுனா என்கிட்ட கேளு. ஓகேக்கா. கிட்டு கிட்டு, அதோ பாவாடை சட்டை போட்டுக்கே அந்த புள்ளதான். இவளாடி பார்க்க ரொம்ப சின்ன பிள்ளையால இருக்கா. அதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்வாங்களே. அது என்னமோ உண்மைதான். ஆனா நல்ல அழகுப்பட்ட புள்ள இல்ல? ஆமா ஆமா, வெளிநாட்டுக்கார மாதிரி வெள்ள வெள்ளையேன்னு இருக்கா. ஏன் பட்டு, இவ புருஷக்காரனை பாத்தியா? இல்ல செவப்பியாத்தா, இவளதான் பார்த்தேன். இந்த புள்ளைய இப்படி இருக்கா. அந்த பையன் பாத்துருவோம், நம்ம தெருக்குள்ள தானே, நம்ம கண்ணுல படாமையா? ஏய் அதெல்லாம் விடுங்க, இந்த அவிச்ச முட்டைய பாரு. எதா இருந்தாலும் நான் தான் முன்ன வந்து நின்றா. இவளுக்குலாம் வேற வேலையே இல்லையா? விடுடி, அவ என்னதான் பேசினாலும் நம்ம வீட்டை தாண்டி தான் அவ வீடு. இந்த சொக்கா போட்ட பிள்ளைகிட்ட நாம தான் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமா வச்சுக்குவோம். இருந்தாலும் இந்த அவிச்ச முட்டைக்கெல்லாம் ரொம்ப இந்தான். இரு என்னென்ன சொல்றான்னு கேப்போம். அக்கா சொல்லுமா. பால் குடிக்க தண்ணி இதெல்லாம் எங்க வாங்குறது? காலையில 6:30க்கு டக்கர்ல கொண்டு வந்து தண்ணி கொடுப்பாங்க. அதுதான் குடிக்கிறதுக்கு. டெய்லி ஒவ்வொரு குடம் புடிச்சு வச்சுக்கோ. ஐயோ அக்கா, புடிச்சு வைக்கணுமா? எனக்கு குடமே தூக்க தெரியாதே. குடம் தூக்க தெரியாதா? என்னமா சொல்ற? எங்க வீட்ல குடம் தூக்குற வேலையெல்லாம் இல்லக்கா. முக்குக்கு பைப்பு தான்.
நல்ல தண்ணி உப்பு தண்ணி எல்லாமே முக்குக்கா அதுவும் பைப்ல தண்ணி வருமா? பரவாயில்லையம்மா, இங்க அப்படிலாம் கிடையாது. 10 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வரும். குடி தண்ணி டெய்லி ஒரு குடம் 10 ரூபா புடிச்சு நம்ம வச்சுக்கணும். மினரல் வாட்டர் வேணும்னா அது பிடிச்சுக்கோ. அதெல்லாம் குடம் 15 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஏடி கேட்டிங்களா? குடம் கூட தூக்குனது கிடையாதான். நல்ல பணக்கார வீட்டு பிள்ளையா இருப்பாளோ? இருப்பா ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. எனக்கு என்னமோ படிக்கிற பிள்ளையான்ட்டு தெரியுது. ஓ அவிஞ்ச கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். பார்த்தா 2 புள்ள பெத்தவ மாதிரி இருக்கா. ஐயே அடி வாய மூடுடி. இத அவ புருஷன் கேட்டா அவ்வளவுதான். சரி நமக்குள்ள இருக்கட்டும். நமக்குள்ளதானே வச்சுக்குவோம். சரிம்மா, இங்க இருந்தாதோ அந்த வீடுதான் எங்க வீடு. ஏதாவது ஒண்ணு தேவைன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து கேளு. இப்பதான் குடியேறி இருக்கீங்க, எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி சமைக்க வைக்க லேட் ஆச்சுன்னா ஏதாவது குழம்பு வெஞ்சனம் வேணும்னா என்கிட்ட வந்து கேளு. புரியுதா? சரிங்கக்கா. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? ஜாசு. என்னடி சொல்றா? ஜூசுவா? ஆஹா, ஏதோ காசுங்கறா. ஐயோ, காசு இல்ல, ஏதோ ஜாசுங்கறா. நல்ல பேர் தான் வச்சிருக்கா, காசு ஜூசுன்னு. என்னம்மா, என்ன பேரு? ஜாசு அக்கா, ஜாசு. ஜாஸ்மின். அது சுருக்கி ஜாசுன்னு கூப்பிடுவாங்க. ஓ அப்படியா? சரிம்மா. அடியே, அவ வாய்க்குள்ளேயும் நுழையில போல. அதான் அப்படியான்னு கேட்டுட்டு நகர்றா. சரி போட்டும், அடுத்து நம்ம பாத்துக்கலாம். சரிம்மா, நான் வரேன். ஓகே அக்கா. பேர கேட்டா என்னென்னமோ சொல்றா. நமக்குலாம் இத பத்தி ஒண்ணும் தெரியாதுப்பா. நடைய கட்டிர வேண்டிதான். போயிட்டாடி, நீங்க பேச்சு கொடுங்க. ஹாய் அக்கா. ஹாய்மா. நான் இந்த தெருவுக்கு புதுசா குடி வந்திருக்கேன்க்கா. அதோ அந்த வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்ல தான் நாங்க இருக்கோம். ஐயோ பாட்டி, உங்க பல்லு ஏன் இப்படி இருக்கு? அது அப்படிதான், ரொம்ப ஸ்ட்ராங். ஐயோ, பார்த்தாலே தெரியுது. ஆமா, எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்க? படிக்கிற பொண்ணாட்டம் இருக்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஐயோ, நான் காலேஜ் முடிச்சிட்டேங்க. எங்க சொந்தக்கார பையன் தான். பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் கல்யாணம் பண்ணி. ஏமா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா உடனே ஓடி வந்துருவியா? ஏமா, சொந்தக்கார பையன் சொல்ற, வீட்டுல இருந்து சாதிச்சு காமிக்க வேண்டாமா? ஐயோ அக்கா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அமெரிக்கால இருந்து என்ன பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க. என்ன, அமெரிக்காவா? அமெரிக்காவா? என்னமா சொல்ற? ஆமாக்கா, எங்க வீட்லயும் 200 பவுன்னாலும் சரி, 250 பவுன்னாலும் சரி, உடனே அந்த பையனுக்கு பேசி கல்யாணம் பண்ணிடலான்னு நிச்சயம் வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? அதான்க்கா, வேற வழி இல்லாம ஓடி வந்துட்டேன். என்னது, 200 250 பவுனா? ஆமாக்கா, அவ்வளவு சொத்து இருந்து என்ன பண்ண? நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தானே நம்ம வாழ முடியும். ஆனா உங்க நகையெல்லாம் எனக்கு பெருசு இல்ல. எனக்கு என் மாமா தான் பெருசுன்னு ஒரு பொட்டு காதுல கடந்த கம்மலை கூட கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அத்தாடி, லவ் என்னலாம் வேலை பாக்குது. அதானே பட்டு, எங்க வீட்ல எல்லாம் எப்படி வசதி இருந்தா நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். சொகுசா வீட்டுல உட்காந்துக்கிட்டு நல்ல விதவிதமா சாப்பிட்டுட்டு இருப்பேனே. நாம இப்படிலாம் ஆசைப்படுறதுனாலதான் நமக்கு இந்த வசதி வாய்ப்பு இல்லாம போகுது. என்னத்த சொல்ல. ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா? ஐயோ அக்கா, ஏத்துக்கிட்டாங்களா? யாருக்கும் தெரியாம இங்க வந்து இருக்கோம். எங்களை மட்டும் யாராவது பார்த்தாங்க, அவ்வளவுதான், எங்க கதையவே முடிச்சிடுவாங்க. என்னது, கதையை முடிச்சிருவாங்களா? ஆமாக்கா, அதான் கண்ணுக்கு தெரியாம இவ்வளவு தூரத்துல வந்து நாங்க இருக்கோம். ஏமா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? உங்க வீட்டாளுக யாராவது கண்டுபிடிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா என்ன பண்ணுவ? அக்கா, நாங்க லவ்ல ஜெயிச்சிட்டோம்க்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? யாராவது கண்டுபிடிச்சு வந்தா அவங்களோட பொண்ணு நான் சொல்லுவாங்க, என் மாமாவோட பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த சந்தோஷம் போதும்க்கா. ஆத்தாடி, என்னடி இவ வித்தியாசமா இருக்கா. அதான் பட்டு, எனக்கும் தெரியல. சரிம்மா. சரி, உங்க வீட்டை சுத்தி தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். எது ஒண்ணுனா எங்க கிட்ட கேளு. சரிங்கக்கா. அக்கா, என் பேரு ஜாசு. ஜூஸ் தானே? தெரியும் தெரியும். ஐயோ, ஜூஸ் இல்லக்கா, ஜாசு. நீ வேறமா, ஜாசு மோசுன்னு எப்படியோ மோசம் போய் இங்க வந்துட்ட. வாட், மோசம் போயா? இல்ல, அவ்வளோ சொத்தை விட்டுட்டு. சொத்து என்னக்கா சொத்து? எங்க அம்மா வீடுலாம் அவ்வளோ வசதி. எங்க ஊர்ல போய் நின்னோம்னா அந்த முக்குல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் எங்க இடம் தான், எங்க சொந்த வீடு தான். ஊருக்குள்ள பாதி பேருக்கு நாங்க தான் வாடகைக்கு வீடே விட்டுருக்கோம். அடிப்பாவி, இப்ப நீல வாடகைக்கு வந்து இருக்கிற? இருக்கட்டும்க்கா, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றேன்ல. சரிதான், இதுல காதல். கோசு. கோசு இல்ல, ஜாசு. ஏதோ ஒண்ணு. இந்த காலத்துலயும் காதல் முக்கியம்னு இந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்க. நல்லாரு நல்லாரு. சரிங்கக்கா. நம்ம ஜாசு பேச பேச நம்ம தெருக்காரங்களுக்குலாம் அவ்வளவு ஷாக். என்னடா இது, நம்மளாம் அன்றாடம் வேலை பார்த்தாதான் காசு. இந்த பொண்ணு என்ன காசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம காதல் கத்திரிக்கான்னு இப்படி வந்து இங்க கிடக்கா. அதுவும் ஏமாமா ஏமாமான்னு சொல்றாளே, அந்த மாமாவை முத பாக்கணும்னு 4 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா தெருவுக்குள்ள இத பத்தி தான் பேச்சு. ஓகே ஓகே, இதுக்கடுத்து என்னென்னலாம் நடக்குது, இந்த தெருவுக்குள்ள என்னெல்லாம் அலப்பற பண்றாங்கன்னு அங்க பாத்திரலாம். மறுநாள். மாமா மாமா மாமா.
யார் அது? மாமா மாமான்னு கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. நம்மள மாமான்னு கூப்பிட யார் வந்திருக்கா? என்ன இந்த மனுஷன் நம்மள கடந்து போய்கிட்டு இருக்காரு? யாரு வாசல்ல? ஏ மாமா. என்னடா இது, திரும்ப சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். ஏ மாமா. மர்க்கா மர்க்கா கேக்குது. இவகிட்ட கேப்போம். ஏ கிருஷ்ணா. மாமா. உனக்கு அந்த சத்தம் கேக்குதாடி? என்ன சத்தம் மாமா? சத்தம். மாமா. அப்பா. ஆமா. ஐயோ மாமா, என்ன மாமா ஆச்சு? மாமா மாமான்னு சொல்லாதடி, நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன். ஏன் மாமா இப்படி சொல்ற? ஆமா, நல்லா தானே இருக்க. அடிக்கிற வெயிலுக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கலையே. ஐயோ மாமா. நீ என்ன பேர் சொல்லி கூட கூப்பிடுறீ. மாமா மாமான்னு சொல்லாத. அப்பா, மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கே. கிறுக்கு பையன் மனசா. அப்பா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீ என் கிருஷ்ணம்மா தான். சொல்லுடி, என்னாச்சு? ஆசையா மாமா மாமான்னு கூப்பிட்டா ஏன் அப்படி பண்ற? வாயா போயான்னு பேசிட்டு திடீர்னு மாமா மாமாண்ணா. என்னமோ உன் உடம்புக்குள்ள ஏதாவது பேய் புகுந்துருச்சோன்னு பார்த்தேன். ஆமாமா, பேய் தான் வந்து புகறணும். அப்படி எந்த பேயாவது வர விட்டுருவேன்? அது என்னமோ வாஸ்தவம் தான். ஒரு பேய் மேல இன்னொரு பேய் வராது. சரி, என்னத்துக்கு கூப்பிட்ட? நானே ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். இல்லையா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்திருக்கா, பாத்தியா? பொண்ணு பாக்கவா? கிறுக்கி, கல்யாணமாயி 6-7 வருஷம் கணக்காச்சு. இனிமேல் எனக்கு பொண்ணு பார்த்து என்ன ஆக போகுது? என்னன்னா பொண்ணு பார்க்க போறியா? உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம், இதுல இன்னொரு பொண்ணு வேறயா? நீ தானடி கேட்ட பொண்ணு பாத்தியானு? பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு கூடி வந்திருக்கா, அதை பாத்தியான்னு தான் கேட்டேன். பாக்கலடி, பாக்கல. உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன், பாத்தியா? ஏன் தப்பியா? ஏன் தப்பு? போங்க, போய் தொலையும். இப்ப எதுக்கடி கூப்பிட்ட? எதுக்கடி திட்டுற? பக்கத்து வீட்டுக்கு குடி வந்த பொண்ணு அவ புருஷனா அழகா மாமா மாமான்னு கூப்பிடுறா. அது மாதிரி நாமளும் கூப்பிடுவோம்னு பார்த்தா அதுக்கு திரு திருன்னு முழிக்கிறீரு. சரி, அந்த பொண்ணையாவது பாத்தியான்னு கேட்டா எனக்கு கல்யாணமான்னு கேக்குற. ஐயோ, உனக்கு கல்யாணமான்னு கேக்கல, எனக்கு எனக்கு கேப்பையா? கேப்ப கேட்கறவன் கேன பையலா இருந்தா கேப்பையிலே நெய் வடியும் சொல்லுவ. அது கேப்ப. கிளம்பி போய் ஆபீஸ்க்கு. அக்கா அக்கா. யோ பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்காயா? பக்கத்து வீட்டு பொண்ணா? ஆமா ஆமா, நீ தூர போன பேசிக்கிறேன். அடிப்பாவி, புருஷனை தள்ளி விட்டுட்டு ஓடுறா. யாரா அந்த பொண்ணு? அக்கா. உள்ள வாமா. ஹாய் அக்கா, குட் மார்னிங். குட் மார்னிங் மா, குட் மார்னிங். ஹாய் அண்ணா. ஹாய் தாமா. என்னம்மா வீட்டுக்கு வந்திருக்க? வா உள்ள வந்து உட்காரு. அது ஒண்ணு இல்லக்கா, எனக்கு அவ்வளவா சமைக்க தெரியாது. என் மாமா தான் சமைச்சு கொடுப்பாரு. அவருக்கு நேத்து ஃபுல்லா சரியான வேலையா, காலையில எழுந்திருக்க முடியலக்கா. அதான் நீங்க நான் சமைச்சிருக்கேன்னு கேக்குறியாமா? ஆமாக்கா. ஏதாவது நான் காலையில பொங்கல் சாம்பார் வச்சேன், அது உனக்கு பிடிக்குமா? ஐயோ, பொங்கல் சாம்பார் எனக்கும் என் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. சரி இருமா, கொண்டுட்டு வரேன். சரிக்கா. என்னங்க பக்கத்து வீட்டு பொண்ணு? தெரியுது, பொங்கல் சாம்பார் நம்ம 2 பேருக்கு தான் வச்சிருக்க. என்னங்க, அதுக்காக கேட்டு வந்த பொண்ணுக்கு இல்ல நான் சொல்ல முடியும்? அவளுக்கு அதை கொடுத்துட்டு சாம்பார் இருக்கும், நம்ம கோதுமை தோசை ஊத்திக்கலாம். அது எனக்கு கோதுமை தோசை. ஒரு நாள் சாப்பிடியா? பக்கத்து வீட்டு பொண்ணு ஆசையா கேட்டு வந்திருக்கா. கிருஷ்ணமா, அது கொஞ்சம் பேசாம இருங்க, அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அது சரிதான். ஹாய் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? பாக்க எப்படிமா தெரியுது? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்ணா அண்ணா, ஹாய் ஹாய். என்ன ஹேண்ட்ஸம் சொன்னோன்னா மனுஷன் ஓடிட்டாரு. இந்த மாதிரி தாங்க இந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு, அதான் நம்ம ஜாசு. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, டெய்லியும் இதே வேலைதான். எனக்கு சமைக்க தெரியாது, என் மாமா வேலைக்கு போயிட்டாரு, இல்ல என் மாமாக்கு உடம்புக்கு முடியல, அப்படி இப்படின்னு டெய்லி ஒரு காரணத்தை சொல்லி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சூடா சமைச்சதும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க வீட்லயா இதே மாதிரி வாங்கி சாப்பிட வழக்கத்தை கொண்டு வந்துட்டா. அவங்களும் இவளை பார்த்து ரொம்ப மாடர்னா இருக்கா, நம்ம தெருவுக்கு வந்திருக்கா, அதுவும் பணக்காரி, இவகிட்ட பேசினாலே நமக்கு ஒரு தனி மரியாதை அப்படியா ஆளாளுக்கு நினைச்சுக்கிட்டு இந்த ஜாசுக்கு விழுந்து விழுந்து எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லங்க, இப்படியே 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் கழிச்சு கிட்டு, இது யாரு வீட்டு துணி? கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா இந்த மரத்துல மாட்டிக்கிட்டு பறந்துகிட்டு தான் இருக்கு. யாரும் வந்து எடுத்த பாடு இல்ல. ஏய், அந்த கோசு துணியா இருக்கும்டி. ஐயோ, இந்த செவத்தி ஆத்தா வேற கோசு கேரட்னு. அவதாண்டி நம்ம தெருவுக்குள்ளே கோடீஸ்வரி. இந்த மாதிரி பறந்து வந்தா கண்டுக்க மாட்டா. செவப்பியாத்தா, அவ இங்க வர்றதுக்கு முன்னே இந்த துணி இங்க பறந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. நீ என்னத்த பார்த்த? ஏய் போதடி, ஏண்டி அவளும் வந்து 2 மாசம் ஆச்சு. யார சொல்ற கிட்டு? அந்த ஜூஸா? அந்த ஜூசு கோசு அவதாண்டி. அவன் புருஷன் விடிய முன்ன ஓடிடுறான், அடைஞ்ச பிறகு வாரான். இப்போ வரைக்கும் அவனை யாரும் நம்ம பார்க்கவே இல்ல. இவ என்னன்னா என் மாமா அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு டெய்லி நம்ம ஒவ்வொரு ஆள் வீட்டுல வந்துதான் சாப்பாடு வாங்கிட்டு போறா. இல்லன்னா நம்ம வீட்லயே வந்து உட்கார்ந்து இருந்து நம்ம சமைச்சதை சாப்பிட்டுட்டே போயிடுறா. ஏண்டி இவளெல்லாம் பார்த்தா நம்மள ஏதோ ஏமாத்துற மாதிரியே தோணல? ஏமாத்துறாளா? அவ எதுக்குக்கா ஏமாத்த போறா? அவ பேச்சிலே தெரியலையா? கோடீஸ்வரி, வீட்டுல ஒரு வேலையும் பார்க்காம வச்சிருப்பாங்க, பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இப்ப வந்து இங்க என்ன தெரியும்? நாமளா அவகிட்ட நல்லா பழகுனதும் சரின்னு கூசாம வந்து நம்ம கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுறா. சாப்பிடுறதுல ஒண்ணு இல்லடி, 1 ரூபா சோறு தானே, சாப்பிட்டுட்டு போறா, அதனால ஒண்ணு இல்ல. இருந்தாலும் அவன் மேல ஏதோ ஒரு டவுட்டாவே இருக்குடி. கிட்டு,
சொல்லு சிவப்பி. அவ உங்ககிட்ட மட்டும் இல்ல, நம்ம தெருவுல உள்ள எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறா. எல்லார்கிட்டயும் கூசாம எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடதான் செய்யறா. அப்படியா? ஆமா, வாங்கி சாப்பிடுறது மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் மணிக்கணக்கா உட்காந்து பேசுறா. அவ வீட்ல இருக்கிற டைத்தை விட தெருக்குள்ள நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற டைம் தான் அதிகம். அது தெரியும் அத்தா. அவ புருஷன் நைட்டு தான் வருவாங்கன்னு அவள் ஃபுல்லா எல்லார் வீட்லயும் நேரத்தை போக்குறா. ஆனா பேச்சு பேச்சு இந்த உலகமே எங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி பேசுறா. ஐயோ கிட்னமா, அத கூட விடு. எங்களுக்கு 4 கப்பல் ஓடுது, 10 பிளைட் ஓடுது, இன்னும் என்னென்னமோ சொல்றா. எத்தனையோ ஓடி இவ எதுக்கு ஓடி வந்தான்னு தான் தெரியல. எல்லாம் நேரம் தான். ஏய் அவ வராடி. ஜூஸா? ஆமா ஆமா, அந்த கோசு தான். இங்க பாருடி, இன்னைக்கு அழகா கவுன் போட்டுட்டு வரா. இந்த வெள்ளச்சிக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் அழகா தான் இருக்கு. ஹாய், எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? இல்ல இல்ல, அமெரிக்காவுக்கு பிளைட்ல போய்கிட்டு இருக்கோம். இந்த அக்கா எப்பவுமே இப்படிதான் காமெடியா பேசுவாங்க. ஆமா, எப்பவுமே இந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்க வீட்ல எல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? யார் என்ன சொன்னாலும் தூக்கி போட்டு மிதிப்பான். என்னது? அது ஒண்ணு இல்லம்மா, அதை விடு. ஆமா, நீயும் என் மாமான்னு டெய்லி சொல்ற. ஓ மாமாவை நாங்க ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே. அவர் வேலை அப்படி அப்படி என்னதான் வேலை பாக்குறாரு? காலேஜ்ல வேலை பாக்குறாரு. காலேஜ்லயா? அங்க சாரா இருக்காரா? ஆமா, பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு. நான் தான் காலேஜ் முடிச்சதும் அப்படியே விட்டுட்டேன். என்ன படிக்க வைக்கிறேன்னு தான் சொல்றாரு. நான் தான் வேண்டாங்கிறேன். ஏமா, படிப்பு நல்ல விஷயம் தானே, படிக்க வேண்டியதானே? நல்ல விஷயம் தான். இங்க பக்கத்துல உள்ள லோக்கல் காலேஜ்ல எல்லாம் சேர்க்க மாட்டாராம். பெரிய பெரிய ஊர்ல பெரிய பெரிய காலேஜ் இருக்கும்ல, அதுலதான் சேர்ப்பேன்னு சொல்றாரு. அங்கெல்லாம் எங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நிறைய பேர் வரப்போக இருப்பாங்க. யாராவது பார்த்து எங்க வீட்டுல சொல்லிட்டா அதுக்கு பயந்துட்டு தான் நான் காலேஜுக்கே போலேன்னு சொல்லிட்டேன். எம்மாடி அம்மா, அப்பனா உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பணக்காரங்க தானா? ஆமா ஆமா, எங்க அம்மா வீட்டு வழியிலும் சரி எங்க அப்பா வீட்டு வழியிலும் சரி எல்லாருமே பணக்காரங்க தான். சொந்தமா பிசினஸ் பாக்குறாங்க. ஓஹோ, அவ்வளவு காசை வச்சுட்டு நீ ஏமா கஷ்டப்படணும்? உங்க அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு பார்த்து பேச வேண்டியதானே? உங்களுக்குன்னு பார்த்து ஏதாவது செஞ்சா நீங்களும் ஏதாவது பிசினஸ் பார்க்க வைக்க கொஞ்சம் அப்படியே முன்னேறி வந்துருவீங்கல்ல. அம்மாலாம் என்கிட்ட பேச மாட்டாங்கக்கா, கோபமா இருக்காங்க. ஆனா என் தாத்தா கிட்ட நான் இப்ப அப்பப்போ போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எங்க தாத்தா என்ன சீக்கிரம் பார்க்க வாரேன்னு சொல்லிருக்காரு. பரவாயில்லையே, அவர் வந்துட்டா எனக்கு கஷ்டம் இல்லக்கா. வீட்ல வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எதுவுமே இல்ல. வந்தா எல்லாமே வாங்கி கொடுத்துறேன்னு இருக்காரு. அவர் வந்ததும் சொல்றேன். சொல்லு சொல்லு. கண்டிப்பாக்கா சொல்றேன். எங்க ஊர்ல எங்க தாத்தா தான் பெரிய ஆளு. அவர் சொல்றதுதான் எங்க ஊர்ல உள்ள எல்லாருமே கேட்பாங்க. ஓஹோ, உங்க தாத்தா அப்பனா நாட்டாமா மாதிரி. ஆமாக்கா, இந்த மாதிரி தாங்க. டெய்லி 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 ஒவ்வொரு விதமா அழகழகா பேசுறது. இவங்களும் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்டு ஜாசுவ ஒரு மிகப்பெரிய ஆள் மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி தான் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்டுச்சு பாருங்க. எல்லாருமே ஷாக். எதுக்கு அந்த ஷாக்னு கேக்குறீங்களா? வாங்க வாங்க பாத்துடலாம். ஏங்கா, அது என்ன உங்களை எல்லாரும் கிட்டு கிட்டுன்னு கூப்பிடுறாங்க? அந்த அக்கா என்னன்னா கிட்னம்மான்னு கூப்பிடுறாங்க. உங்க பேர் தான் என்ன? அத ஏன் கேக்க? என் பேரு கிருஷ்ணமால். கிருஷ்ணமாலா? என்னக்கா இப்படி பேரு? ஏன் இந்த பேருக்கு என்ன? இல்ல, கிருஷ்ணான பையங்களுக்கு பேர் வச்சு கேட்டிருக்கேன். அது என்ன கிருஷ்ணமால்? எங்க பாட்டி பேரு, அப்படிதான் எங்க அப்பா வைக்கணும்னு வச்சுட்டாரு. ஓ, ஆனாலும் உங்க பேர் கொஞ்சம் காமெடியா இருக்குக்கா. இருக்கும், ஏன் இருக்காது? ஆமா, கிருஷ்ணமால்ங்கறத எதுக்கு கிட்டுன்னு கூப்பிடுறாங்க? அது கூப்பிடுறவங்கிட்ட தான் கேட்கணும். கிருஷ்ணமால்ங்கறத கிட்னமானாக. இப்ப அதையும் சுருக்கி கிட்டு கிட்டுங்கறாங்க. ஆமா, இனி அதையும் சுருக்கி கீ கீம்போம். ஐயோ, செம்ம காமெடி. குசும்ப பாத்தீங்களாடி, காமெடியா? என் பேர் காமெடியா? வெடுக்கிட்டு நம்ம ஜூஸ் தானே. ஜூஸ்னு உன் வாயில ஒரு நாள் பாலையே ஊத்துவா பாரு. பாலா ஊத்த சொல்லுங்க. ஐயோ பெத்து, ஏ பெத்து. பெத்துவா? அது யாரு? ஐயோ மாமா. பெத்து, இங்கதான் இருக்கியா? மாமா, இதோ வாரேன் மாமா. என்ன நடக்குது? இவன் தான் இவளோட மாமாவா? அதானே, என் மாமா அப்படி இப்படின்னா நான் கூட விருமாண்டி கமல் மாதிரி இருப்பாருன்னு நினைச்சா இது என்ன சுருட்டி வச்ச பாய் மாதிரி? ஐயோ ஆமாக்கா, நானும் மாமான்னு சொன்னதும் நல்ல பல்கான பாடியா இருக்குன்னு பார்த்தா இது என்ன ரொம்ப பழசான பாடியா இருக்கு. அதானே. ஏய், அதை விட கவனிச்சிங்களா? அவ பேர் கோஸ் இல்லடி, பெத்துவா. பெத்தா? என் பேருக்குலாம் ஒரு பேரான் சிரிச்சா அது என்னடி பெத்து? வெயிட், என்னதான் பண்றாங்கன்னு கவனிப்போம். கவனிக்கலாம். மாமா சொல்லுங்க மாமா. உன்னை வீட்டுல தானே இருக்க சொன்னேன். இங்க வந்து உட்காந்து கதை எழுந்துட்டு இருக்க? இல்ல மாமா, அது வீட்ல இருக்க போர் அடிச்சது. இப்பதான் இங்க வந்து உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தேன். இதத்தான் டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ மாமா, நீங்க போனதும் கதவை பூட்டுறதான். அப்புறம் நீங்க வரும்போதுதான் கதவையே திறப்பேன். இன்னைக்குதான் மாமா இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அடிப்பாவி, முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிறாளே.
சொல்லுதானே. ஆமா ஆமா, ஆரம்பத்துல எதையும் சொல்றது இல்ல, இப்ப நினைச்சிச்சு சவப்பியோத்தா. நீ வேற ஏன்டி டக்கு டக்குன்னு எழுந்திருக்கிற? கொஞ்சம் அமைதி அப்படியே உட்காரு. அங்க அடுத்து என்ன பேசுதுன்னு கவனிப்போம். நான் என்ன சொல்லிருக்கேன்? போர் அடிக்குன்னா போன் எடுத்து ஏதாவது பாரு. எனக்கு கால் பண்ணு, நான் பேசுறேன்னு சொல்லிருக்கேன். அதை விட்டுட்டு இப்படி வெளியெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு. சரி, சமையல் வேலையை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மாமா. காலையிலே கீரை குழம்பு. அடியே, எங்க வீட்ல தாண்டி கீரை குழம்பு. சௌ சௌ காய் பொரியல். இது எங்க வீட்ல. சுட சுட சாதம் முடிச்சிட்டேன் மாமா. அந்த சாதம் எங்க வீட்ல. சரி வா, வீட்டுக்கு போலாம். என்ன மாமா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏதோ காலேஜ்ல பரீட்சை முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. பசங்க எல்லாம் ஆஃப் டே தான் வந்துட்டு போவாங்களாம். அதனால இனிமேல் ஆஃப் டே கேண்டீன் வச்சுக்கிட்டு இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. கேண்டீனை க்ளோஸ் பண்ணிட்டதுனால வந்துட்டேன். கேண்டீனா? ஐயோ, சாருன்னு சொன்னா. சாராது மோராவது. அந்த கேண்டீன் கூட இவனுக்கு சொந்தம் கிடையாது போல. அந்த கேண்டீன்ல வேலை பாக்குறான்னு நினைக்கிறேன். எல்லாம் சரிடி. இது அவ ஏன் நம்ம கிட்ட மாத்தி சொன்னா? எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி தான். பப்ளிசிட்டியா? என்ன சிட்டியோ? ஆனா நாம ஏமாந்துட்டோமேடி. அதானே, புருஷன் வெளியே வந்து பேசுனதுக்கே ஏன் பேசுறேன்னு கேக்குறான். ஆனா இவ டெய்லி வெளியவே தானே கிடக்கா. அடியே அடியே, அதை விட நம்ம கிட்ட எல்லாம் சோத்த வாங்கிட்டு அவளா ஆக்கறதா சொல்றாடி. இதுவும் ஒரு தந்திரம் தான். தந்திரமா? சரி வா, பசிக்குது, வீட்ல போய் சாப்பிடலாம். இதோ வந்துட்டேன் மாமா. பெத்தனாச்சி. ஏய், இவ பேரு ஜூஸ் இல்லடி, பெத்தனாச்சி. இதுவும் ஒரு தற்பெருமை தான். ஏய், இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. இந்த செவப்பியாத்தாவை தூக்கி கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிட்டு வரேன். எனது குழி தோண்டியா? இனி வாயவே திறக்க மாட்டேனே. எதுக்குடி ஜூஸ் ஜூஸ் அவ பேரை சொன்னா? ஜூஸ் ஜாசர நம்மள ஏமாத்திட்டாளே. எதுக்காக இதெல்லாம்? அதானே, எதுக்காக இதெல்லாம்? நம்ம கிட்ட ஏன் ஏமாத்தணும்? நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஏன் மாத்தி சொல்லணும்? அதானே, ஏன் 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 அப்படியே இழுத்துக்க போகுதுடி. பொறு, அவ இன்னைக்கு போகட்டும். அடுத்து நம்ம கிட்ட வராமையா இருப்பா? அப்ப புடிச்சு கை பாத்துறலாம். யா பாப்போம். மாமா, வாங்க வீட்ல போய் பேசிக்கலாம். சரி வா பெத்து. ஏதோ சொல்ல வந்தனே, மறந்துரு. ஆமா, உங்க தாத்தா வாரேன்னு சொல்லியிருந்தாருல. ஆமா மாமா. இன்னும் 2 நாள் கழிச்சு வாராராம். சொன்னாரா மாமா? ஆமா பெத்து, ரொம்ப உடம்பு முடியலையா, அங்க பாக்குறதுக்கு ஆள் யாரும் இல்லையா. அட பாவி, பாக்க ஆள் இல்லையா? கோடியில பொருள்றோம்னு சொன்னாலே, ஆனா இவ தெருக்கோடியில இருக்கேங்கறத மறைச்சிட்டாளே. பட்டு, அப்பனா அந்த கோடியெல்லாம் பொய்யா? சொல்ல பொய்யா? பொய்தான் கிட்டு, பொய் தான். இவ வாயில வந்தது எல்லாமே பொய் தான். அச்சா, அப்படியா மாமா? ஆமா, நீ உங்க தாத்தான்னு ஆசைப்பட்டனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். உங்க எவனும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, உன்னை பாக்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அதனால இங்க வாராரு. நம்ம நிலைமை உனக்கு தெரியும்ல. தெரியும் மாமா. அதுக்குள்ள பார்த்து என்ன எதுன்னு சமாளிச்சுக்கோ. சரிங்க மாமா. ஜிஹெச் விசாரிச்சுட்டு வந்தேன், இங்க இருந்து பக்கம் தானா. அங்க உங்க தாத்தாவை கூட்டிட்டு போய் கூட பாத்துக்கலாம். சரிங்க மாமா. சரி வா. வாங்க மாமா. பெத்து. அவ பெத்து இல்ல, ஜாசு. ஜாசு. அது ஒண்ணு இல்லக்கா, என் மாமா என்ன செல்லமா பெத்துன்னு தான் கூப்பிடுவாரு. அப்புறம் என் மாமாக்கு இப்படி எல்லாம் உட்காந்து பேசினா பிடிக்காது. தரையில, அதுவும் சுத்து பொலிஷன்ல, அதனால இப்படி எல்லாம் உட்கார கூடாதுன்னு சொல்லுவாரு. என் மாமா நாளைக்கு காலேஜுக்கு போனதும் நான் வாரேன். கவனிச்சுக்கிறேன். சரி, என் மாமா இப்பெல்லாம் நின்னா கோபப்படுவாரு. ஏன்னா வெயில் பட்டா நான் கருப்பாயிடுவேல, அதுக்குதான். நாளைக்கு பாக்கலாம்க்கா. இவ இன்னும் நம்மள பைத்தியக்காரங்களாவே நினைச்சிட்டு இருக்கால. ஆமாண்டி, சொன்ன போய் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறா. இவ கிறுக்கா இல்ல நம்மளெல்லாம் கிறுக்காக்கிட்டாளா? என்னங்க, இவங்கள மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கா? எதுக்காக இந்த ஜாசு பெத்தனாச்சி அவ பேரை முதற்கொண்டு மாத்தி சொன்னா? எல்லா விஷயத்திலும் 1க்கு 2, 1க்கு லட்சமா? ஏன் அவ்வளவு பெரிய விஷயமா சொன்னா? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லனா என்னவா இருக்கும்? இதெல்லாம் பார்க்க நாளைக்கு மறக்காம வீடியோ வந்ததும் சீக்கிரம் வந்துருங்க. உங்க எல்லாத்தையும் திரும்பவும் நான் நாளைக்கு மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்ப மாதிரி எப்பவுமே சப்போர்ட் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.